அனைவருக்கும் வணக்கம். மாறும் உடல் மொழியாலும் ஏற்ற இறக்க வசன உச்சரிப்பாலும் தமிழ்நாட்டு மக்களை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிரிக்க வைத்த மகா கலைஞன் நாகேஷ் அவர்கள். நாகேஷ் அவர்களை பற்றி பலரும் அறியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இவன் எப்படி நடிக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைச்சேன் என்று கவிஞர் வாலி ஒரு மேடையில் கூறினார். ஒரே ரூம்பில் தங்கியிருக்கும் நண்பரே இப்படி நினைத்திருக்கும் போது மற்றவர்களை கேட்க தேவையே இல்லை. நாகேஷ் அவர்கள் பிறந்த தாராபுரத்தில் செய்யூர் கிருஷ்ணா ராவ் நாகேஸ்வரனை பற்றி அந்த காலகட்டத்தில் எவரிடம் கேட்டாலும் இதே பதில்தான் வந்திருக்கும். அவமானங்களை பொருட்படுத்தாமல் தன்னையும் தன் திறமையையும் நம்பினார் நாகேஸ்வரன். காலம் கடந்தது. திறமையுடன் கூடிய அயராத உழைப்பு நாகேஸ்வரனை மகத்தான கலைஞனாக்கியது. ஆம், அவர்தான் நாகேஷ். தனது நகைச்சுவையால் இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத கலைஞர் நாகேஷ் அவர்கள். நாகேஷ் அவர்கள் மாறும் உடல் மொழி, ஏறி இறங்கும் குரல் ஜாலம், தமிழர்களின் 40 ஆண்டுகால சாயங்கால சந்தோஷம், ஈர்க்குச்சி உடம்பால் சிரிப்பு தீக்குச்சி கிழித்தவர். நாகேஷ் அவர்களின் பூர்வீகம் கர்நாடக மாநிலம் மைசூர் ஆகும். ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரான அவருடைய தந்தை ஊர் ஊராக சென்று பணியாற்றினார். அவருடைய குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டில் தாராபுரத்தில் இருந்தது. தாராபுரம் பீமராய அக்ரகாரம் தான் நாகேஷ் அவர்கள் வளர்ந்த இடமாகும். நாகேஷ் அவர்களுடைய பெற்றோர் கிருஷ்ணராவ் ருக்மணி அவருக்கு வைத்த பெயர் நாகேஸ்வரன் என்பதாகும். பின்னாளில் அந்த பெயர் நாகேஷ் என்று ஆனது. மேலும் நாகேஷ் அவர்களுக்கு வீட்டில் செல்ல பெயர் குண்டப்பா. சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், நான் நாடகத்தில் நடிச்சதே தப்புடா, அதை பார்த்த மக்கள் கைத்தட்டி என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, உடனே நானும் சென்னைக்கு கிளம்பி வந்துவிட்டேன் என்று சர்வர் சுந்தரம் கதாபாத்திரத்தில் நடித்த நாகேஷ் அவர்கள் அந்த திரைப்படத்தில் அவரது நண்பரிடம் சொல்லுவார். நாகேஷ் அவர்களின் திரை பயணமும் அப்படி ஒரு நாடகத்தில்தான் தொடங்கியது. அந்த நாடகத்தை பார்த்து ரசித்து பாராட்டியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஒளிப்பதிவாளர் வின்சென்டிற்கு லைட் அமைப்பதற்கு வேண்டி ஒரு காட்சியை நாகேஷ் அவர்களை நடித்து காட்ட சொன்னார் இயக்குனர் ஸ்ரீதர். அப்போது நாகேஷ் அவர்களும் அந்த காட்சியை நடித்து காட்டினார். அதை பார்த்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள், இவன் பண்றது ஒரு மாதிரி ஸ்பீடா சுறுசுறுப்பா நல்லா இருக்கு என்று கூறி நாகேஷ் அவர்களை அந்த திரைப்படத்தில் கம்பவுண்டர் கதாபாத்திரமாக நடிக்க வைத்தார். அதில் காமெடியில் கலக்கிய நாகேஷ் அவர்கள் தொடர்ந்து பல கதாபாத்திரங்களை செய்ய தொடங்கினார். சினிமா ஒரு காட்சி ஊடகம். அதில் நடிகர்களின் பங்கு அளப்பரியது. என்னதான் பல தொழில்நுட்பங்கள் இணைய ஒரு திரைப்படம் உருவாகிறது என்றாலும் நடிகர்கள்தான் அந்த கதையை உயிர் பெறச் செய்வதில் பெரும் பங்காற்றுவார்கள். நாகேஷ் அவர்களின் சிறப்பு அம்சமே அவரது உடல் முழுவதுமே நடிக்கும் திறன் வாய்க்க பெற்றவர் அவர். அவருக்கு இயல்பாகவே அமைந்த சுறுசுறுப்பும் நகைச்சுவையும் அத்தகைய உடல் மொழியோடு சேர்ந்து வெளிப்படுகையில் பிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பல நேரங்களில் அங்கு வேலை இருப்பதில்லை. இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் எப்போதும் சிறந்த நடிகர்களிடம் நாம் பெரிதாக எதுவும் செய்ய தேவையில்லை, அவர்கள் நடிப்பதை சரியாக பின்தொடர்ந்து படம் பிடித்தால் மட்டும் போதுமானது என்று கூறுவார். அதற்கு தலையாய உதாரணம் நாகேஷ் அவர்கள்தான். நாகேஷ் அவர்களின் உடல் மொழி எந்த அளவிற்கு சிறப்பு மிக்கது என்றால் அவர் செய்யாத சம்பாஷணைகளே இல்லை என்பதால் தாங்கள் புதிதாக எதுவுமே செய்ய முடியாதா என்று பின்னாளில் வந்த நடிகர்கள் வருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். உலக நாயகன் கமலஹாசனும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஒரு படப்பிடிப்பின் போது கமல் அவர்கள் அங்கும் இங்கும் தாவுவது, சுவற்றில் மோதுவது என என்னவெல்லாமோ அவர் செய்ய முயன்றும் அதை பார்த்த அனந்து அவர்கள் இது நாகேஷ் மாதிரி இருக்கு, அது நாகேஷ் மாதிரி இருக்கு என்று கூறினார். அதை கேட்ட கமல் அவர்கள், அட அப்படினா நான் என்னதான் பண்றது என்று வருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இதை கமல் அவர்களே ஒரு மேடையில் பகிர்ந்து கொண்டார். இளம் வயதில் வீட்டில் கோபித்துக் கொண்டு ஹைதராபாத்துக்கு சென்ற நாகேஷ் அவர்கள் ரேடியோ கடை, ஊறுகாய் கம்பெனி, எடுபிடி, மில்லில் கூலி வேலை என்று பல வேலைகளை பார்த்திருக்கிறார். நாகேஷ் அவர்கள் கோயம்புத்தூரில் PSG ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த போது
அவருக்கு அடுத்தடுத்து 3 தடவை அம்மை போட்டது. முகம் முழுக்க அந்த அம்மை தழும்புகளை வைத்துக்கொண்டு பலரது முகத்தை மலர வைத்தது அவரது நடிப்பின் வெளிச்சம். ஹோட்டலில் தங்கியிருந்த நாகேஷ் அவர்களை அவரது நாடக நடிப்பின் மீது கொண்ட காதலால் தன் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்து தந்தவர் நடிகர் பாலாஜி ஆவார். நாகேஷ் அவர்களின் மனைவி பெயர் ரெஜினா. ஆனந்த பாபு, ரமேஷ் பாபு, ராஜேஷ் பாபு என்று அவருக்கு 3 மகன்கள். அவருடைய 3 மகன்களும் வெவ்வேறு மதங்களில் திருமணம் செய்து கொண்ட போதும் அவர்களுக்கு மனமாற ஆசி வழங்கியவர் நாகேஷ் அவர்கள். நாகேஷ் அவர்களின் முதல் படம் தாமரை குளம் ஷூட்டிங்கின் போது சரியாக நடிக்கவில்லை என்று அந்த படத்தின் உதவி இயக்குனர்கள் நாகேஷ் அவர்களை கடிந்தனர். அப்போது தன் உடன் நடிக்க வந்த எம்.ஆர். ராதா அவர்களிடம் நாகேஷ் அவர்கள் மனம் வெதும்பி நடந்ததை சொன்னார். அதற்கு எம்.ஆர். ராதா அவர்கள் நாகேஷ் அவர்களிடம், மத்தவனெல்லாம் நடிகன், நீ கலைஞன், கவலைப்படாம நடி என்றாராம். முறைப்படி யாரிடமும் நடனம் கற்றுக்கொண்டது இல்லை, யாரையும் காப்பி அடித்ததில்லை. ஆனால் நடனத்தில் நாகேஷ் பாணி என்கிற தனி முத்திரையை கொண்டு வந்தார் நாகேஷ் அவர்கள். மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அவர்களுடன் 45 படங்களில் நடித்த நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள்தான். அதில் 19 படங்களில் நாகேஷ் அவர்களுக்கு ஜோடி மனோரமா. திருவிளையாடல் படத்தின் காட்சிகளை போட்டு பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நாகேஷின் நடிப்பு பிரமாதம், தயவு செய்து எதையும் கட் பண்ணிடாதீங்க என்று டைரக்டர் ஏ.பி. நாகராஜனிடம் கேட்டுக்கொண்டாராம். நாகேஷ் அவர்கள் நகைச்சுவையில் மட்டுமல்ல, நீர்க்குமிழி படத்தில் குணச்சித்திரம், சர்வர் சுந்தரம் படத்தில் ஹீரோ, அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லன், மகளிர் மட்டும் படத்தில் பிணம் வேடம் என்று வெளுத்து கட்டியவர். அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பின் போது ஒரு முறை இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் ஆக்ஷன் சொல்லிவிட்டார். உடனே நாகேஷ் அவர்கள் கோப்பையை கையில் எடுத்து சுவரில் தெரிந்த தன் நிழலை பார்த்து சியர்ஸ் என்று சொல்ல படம் பார்த்தவர்கள் அதை பாராட்டினார்கள். இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களுக்கும் நாகேஷ் அவர்களுக்கும் உள்ள நட்பு அளப்பரியது. அது மட்டுமின்றி அதுவரை மற்ற கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்த நாகேஷ் அவர்கள் உச்ச கதாநாயகனாக மாறியது பாலச்சந்தர் அவர்கள் திரைக்கதை எழுதிய படமான சர்வர் சுந்தரம் தான். அந்த படம்தான் நாகேஷ் அவர்களை புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அந்த படத்தில் நாகேஷ் அவர்கள் 5 காப்பி டம்ளர்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அது கீழே விழாமல் கொண்டு சென்று வழங்குவார். அதே போன்றே அன்று கிடைத்த புகழ் சிறிதும் சரிவடையாமல் திரைத்துறையில் புகுந்து விளையாடினார் நாகேஷ் அவர்கள். பெண் வேடம், வில்லன் கதாபாத்திரம் என்று தமிழ் சினிமாவில் நாகேஷ் அவர்கள் தொடாத எல்லையே இல்லை. நாகேஷ் அவர்கள் டைரக்ஷன் துறையையும் விட்டு வைக்கவில்லை. பார்த்த ஞாபகம் இல்லையோ என்ற திரைப்படம் அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படமாகும். பணம் விஷயத்தில் நாகேஷ் அவர்கள் கரார் பேர்வழி என்று சினிமா உலகில் ஒரு பேச்சும் உண்டாம். ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் சாப்பிட ஒரு வயிறுதானே என்று சொன்ன எளிமையான கலைஞன் நாகேஷ் அவர்கள் என்பது நிஜம். சீட்டாட்டம், டேபிள் டென்னிஸ், தத்துவம், நடனம், நடிப்பு என்று எதை செய்தாலும் அதில் உச்சம் தொட்ட மகா கலைஞன் என்று நாகேஷ் அவர்களை புகழ்ந்தவர் கவிஞர் வாலி அவர்கள். கமலஹாசன் அவர்கள் நடித்த தசாவதாரம் கடைசி நாள் ஷூட்டிங்கிற்கு வந்து நடித்து கொடுத்த நாகேஷ் அவர்கள் கடைசியாக சொன்ன வார்த்தை, என் கடைசி படம் நல்ல படம். தான் வாங்கிய பரிசுகள், சீல்டுகள் எதையும் வீட்டு ஷோகேஸில் வைக்கும் பழக்கம் இல்லாதவர் நாகேஷ். இந்தியாவின் ஜெர்ரி லூயிஸ் என்று அழைக்கப்பட்ட நாகேஷ் அவர்கள் பிறந்தது செப்டம்பர் 27, 1933. அவர் மறைந்தது ஜனவரி 31, 2009. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்களை சிரிக்க வைத்த அந்த மகா கலைஞனுக்கு நம்மவர் படத்தில் நடித்ததற்காக மட்டுமே தேசிய விருது கிடைத்தது. நாகேஷ் என்ற மாய முகம் உயிர் கொடுத்த கதாபாத்திரங்கள் ஏராளம். நாகேஷ் அவர்களை பற்றி பெரிதும் அறிந்தவர் தொடக்க காலங்களில் நாகேஷ் அவர்களோடு ஒரே அறையில் வறுமையை பங்கிட்டு கொண்ட வாலிப கவிஞர் வாலிதான். தான் சும்மா இருந்த நேரங்களில் தனக்கு பால் வாங்கி கொடுத்து பாட்டெழுதுமாறு நாகேஷ் அவர்கள் தன்னை கண்டித்ததாக வாலி அவர்கள் கூறுவார். வாலி அவர்களை முதலில் கோல்டன் ஸ்டுடியோவிற்கு அழைத்து சென்று பாடல் எழுதுவதற்கு நீலகண்டன் அவர்களிடம் அறிமுகப்படுத்தியது நாகேஷ் அவர்கள்தான். சினிமாவிலும் நடிப்பிலும் நகைச்சுவையிலும் நாகேஷ் அவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அவரை பற்றி நாம் அறியாத ஒரு பக்கத்தை அறிந்தவர் கவிஞர் வாலி அவர்கள்தான்.
நாகேஷ் அவர்கள் கர்நாடக சங்கீதத்தில் பெரும் நாட்டமுள்ளவர் என்றும் அதில் அவர் தேர்ந்து வல்லமை அடைந்திருந்தார் என்றும் வாலி அவர்கள் ஒரு மேடையில் கூறினார். 1958 தொடங்கிய நாகேஷ் அவர்களின் திரைப்பயணம் எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி 3 தலைமுறை நடிகர்களுடன் நடித்து பலதரப்பட்ட கதாபாத்திரங்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தினார் நாகேஷ் அவர்கள்.